இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவுட்லுக் மெயில் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அவுட்லுக் மெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு PST ஃபைலாக க்ரியேட் ஆகி அந்த PST ஃபைலில் தான் மெயிலெலாம் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எங்கே போகும், Cயில் தான் அந்த மெயிலெலாம் போகும். ஒரு PST ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 48 GB கிட்ட வரும். அந்த 48 GB Cயில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா உங்களோட Cயோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிடும். லேப்டாப்போ சிஸ்டமோ வந்து ஸ்லோவாகிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த Cயில் ஸ்டோர் ஆகிறது பதிலாக நம்ம ஒரு ட்ரைவோ F ட்ரைவோ அந்த PST ஃபைலில் வந்து அதாவது உங்கள் அவுட்லுக் மெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு அவுட்லுக் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதை பார்த்துடலாம். அந்த லொக்கேஷனை மாற்றுறது டிஃபால்ட்டாக Cயில் போயிடுச்சுல, Cயில் போனதுக்கப்புறம் ட்ரைவில் F ட்ரைவில் அந்த PST ஃபைலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து மாற்றுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். நண்பா, இந்த MS அவுட்லுக்கு அதாவது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு பார்த்திங்கன்னா எந்த எடிஷனாக இருந்தாலும் நம்ம சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 2010 எடிஷனு, 2016, 2019 எந்த எடிஷனாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் 2010 இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இமெயில் அக்கௌண்ட் சொல்லிவிட்டு இந்த விண்டோ வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எஸ் கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து இன்டர்நெட் அக்கௌண்ட்ஸ் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஆட்டோ அக்கௌண்ட் செட்டப்னு காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து போகலாம். நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மேலே கொடுக்க தேவையில்ல. நான் வந்து மேனுவலாக கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். மேனுவலாக கொடுக்க மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏற்ற போர்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சூஸ் சர்வீஸ் கேட்குது. இன்டர்நெட் இமெயிலாக, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்சாக, டெக்ஸ்ட் மெசேஜாக சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கேட்குது. நம்ம இன்டர்நெட் இமெயில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ தான் வரும், இன்டர்நெட் இமெயில் செட்டிங்ஸ். ஸோ இந்த விண்டோ தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் இருக்கிறத நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் யுவர் நேமுங்கிறது உங்களோட மெயில் வந்து உங்கள் நேம் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்போசிட்டுக்கு இமெயில் போகும்ல, உங்கள் நேம் போட்டு தான் போகும். அது எந்த நேம் போடணுமோ அந்த நேம் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிங்க. ஜிமெயில் இருந்துன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி உங்கள் அவுட்லுக்கில் வந்து மெயில் கொண்டு வர வச்சு அது PST ஃபைலாக கூட சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, டொமைன்லாம் வாங்கிட்டீங்க, டொமைன் மூலமாக இமெயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக கூட அந்த இமெயில் அட்ரஸை போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்வர் இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டைப்பு. மொத்தம் 2 விதமான அக்கௌண்ட் டைப் இருக்குது. POP3 இருக்குது, IMAP இருக்குது. இப்போ நம்ம வந்து POP3யில் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். மெயில் சர்வரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதமான சர்வர் இருக்குது. இன்கமிங் மெயில் சர்வர், அவுட் கோயிங் மெயில் சர்வர். இப்போ இன்கமிங் மெயில் சர்வரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து POP சொல்லிவிட்டு உங்களோட சர்வர் என்ன இருக்கோ அந்த போட்டுக்கலாம். ஸோ என்னோடய இன்கமிங் சர்வரும் அவுட் கோயிங் சர்வரும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா லோகான் இன்ஃபர்மேஷன், இதை ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியாக கொடுத்துக்கணும். இமெயில் ஐடி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய இமெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களோட இமெயிலோட பாஸ்வேர்டு வந்து நம்ம இதை கொடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ உங்கள் இமெயிலோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து இதை கொடுத்துங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலிவர் நியூ மெசேஜ் டு அப்படி சொல்லிவிட்டு 2 அவுட்லுக் டேட்டா ஃபைல் காட்டுது. ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அவுட்லுக் டேட்டா ஃபைல் அப்படி சொல்லிட்டு காட்டுது. நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல் அதுதான் போகணும். அதுவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, ரீகான்ஃபிகர் இன்னொரு வாட்டி ஏதாவது அவுட்லுக் இஷ்யூஸ் வந்துச்சு, உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த அவுட்லுக் டேட்டா ஃபைல் PST ஃபைல் வந்து ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃபைலை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் அவுட்லுக் டேட்டா ஃபைல் என்கிட்ட கிடையாது. ஆல்ரெடி ஏற்கனவே மெயில் வந்து நான் அந்த PST ஃபைல் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல், ஸோ அதுவே நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல் கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மோர் செட்டிங்ஸு, அந்த மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரல், அவுட் கோயிங் சர்வர், கனெக்ஷன், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலில் எந்த ஆப்ஷனும் கொடுக்க தேவையில்லை. அவுட் கோயிங் சர்வரில் மட்டும் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டைப், அதில் நீங்கள் எதுவும் கை வைக்க தேவையில்லை. 4வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு. ஸோ அட்வான்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்கமிங் சர்வரோட உங்களோட போர்ட் நம்பர் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ POP3யோட போர்ட் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்து POP3யோட போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 995. ஸோ அதான் POP3யோட போர்ட் நம்பரு. SMTPயோட போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 465 அப்படி இருக்கும். இல்லைனா உங்கள் சர்வரை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகலாம்.
ஸோ த சர்வர் ரெக்வெஸ்ட் அண்ட் என்கிரிப்டட் கனெக்ஷன் இருக்குல்ல, எஸ்எஸ்எல் சொல்லிட்டு அதை டிக் கொடுத்துங்க. ஸோ நான் வந்து டிக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை டிக்கு கொடுக்காம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் என்கிரிப்டட் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்எஸ்எல் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டிக்கு கொடுக்குறீங்கன்னா நன்னுன்னே கொடுத்துக்கலாம். எங்கள் சர்வரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எஸ்எஸ்எல் வந்து நாங்கள் வந்து கொடுக்கல, நாங்கள் வந்து அங்கே நன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இங்கே டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். லீவ் ஏ காப்பி மெசேஜ் ஃப்ரம் தி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுக்காகனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சர்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போ எங்கள் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயிலுக்கு 500 MB தான் ஸ்டோர் பண்ணலாம். சில சர்வரில் 1 GB வரைக்கும் பிளான் இருக்குது, பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ 500 MB இருக்கிறப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலும் 10 MB 2 MB இப்படி வரும். அந்த 500 MB வந்து டக்குன்னு சடனாக ஃபுல்லாகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், டேஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டேஸுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். 3 days வந்துச்சுன்னா 4th டேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்காக தான் அந்த மெயில் சர்வர் வந்து நம்ம எத்தனை நாளில் வந்து ரிமூவ் பண்ணணுமோ அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கு கொடுக்கும். அப்படி டிக்கு அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு சம்திங் எதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன், நம்மளோட நியூ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ என்னோடய அவுட்லுக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பாருங்கள், என்னோடய இன்பாக்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ புதுசாக வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து கேட்கும். நான் வந்து யூஸ் ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் சொல்லிவிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். எஸ்ஸு கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய மெயிலில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இப்போ அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நியூ அவுட்லுக் டேட்டா ஃபைல் கொடுத்து தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இல்லாதனால. ஸோ இப்போ என்ன பண்ண போனால் சியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபைலில் போய்ட்டு அக்கௌண்ட் செட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட் செட்டிங்னு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸோட இந்த இமெயில் அக்கௌண்ட்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இமெயில், டேட்டா ஃபைல்ஸு, ஆர்எஸ்எஸ் ஃபீடு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போனால் நீங்கள் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிங்களா, கான்ஃபிகர் பண்ணால் உங்கள் இமெயில் ஐடி போட்டு டிக்கு போட்டு இருக்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டா ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டேட்டா ஃபைல்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம போட்டிருக்க பிஎஸ்டி ஃபைலோட எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு காட்டுது பாருங்கள். என்னது பார்த்திங்கன்னா சியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. சியில் யூசர்ஸில் டாக்குமெண்ட்ஸு, அவுட்லுக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த லொக்கேஷனை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். சியில் இருக்கிறத நம்ம டி ட்ரைவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு போய்ட்டு மை கம்ப்யூட்டர் கொடுத்துக்கிறேன். மை கம்ப்யூட்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டி ட்ரைவில் தான் போட போகிறேன். ஸோ நான் டி ட்ரைவை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு அவுட்லுக்குன்னு நான் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ நான் அவுட்லுக் ஃபைல் போகிறதுனால நான் அவுட்லுக் ஃபைல்ஸ்னு சொல்லிவிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நேமில் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு அவுட்லுக் ஃபைல்ஸும் நேம் கொடுத்துங்க. ஏன்னா நம்ம அங்கே போடுற பிஎஸ்டி ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் போகணும் தெரியுமா இல்லையா. ஃபோல்டர் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிஎஸ்டி ஃபைல் எந்த ஃபோல்டர் இருக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். நான் ஃபோல்டர் போட்டு போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பிஎஸ்டி ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேட்டா ஃபைல்ஸில் போயிட்டு ஆடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் போகணுமோ அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து எந்த ட்ரைவில் நம்ம ஃபோல்டர் போட்டோம், நம்ம வந்து டி ட்ரைவில் தான் ஃபோல்டர் போட்டோம். அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டரில் போய்ட்டு என்னோடய டி ட்ரைவுக்கு நான் போகிறேன். ஸோ டி ட்ரைவை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோல்டர் இருக்குது அவுட்லுக் ஃபைல்ஸு, அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைல் நேமுங்கிறது உங்களோட அவுட்லுக்கு எந்த ஃபைல்ஸ் நேம் இருக்குமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். நான் என்னோடய மெயில் ஐடியே கொடுத்துக்கிறேன். ஏன்னா 2-3 மெயில் ஐடி கான்ஃபிகர் பண்ணுறதுனால நான் எந்த மெயில் ஐடி கொடுக்குறேனோ அந்த மெயில் ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் மெயில் ஐடி கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக எந்த நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சேவஸ் டைப்புங்கிறது நம்ம அவுட்லுக் டேட்டா ஃபைலை தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலாக வராது, வேறு எதாவது ஃபைல் ஆகிடும், பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட்டு அவுட்லுக் டேட்டா ஃபைலாக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. டி ட்ரைவில் ஒரு பிஎஸ்டி ஃபைல் வந்து .pst ஃபைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பாருங்கள், ஒரு பிஎஸ்டி ஃபைல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செட்டஸ் டிஃபால்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கணும் அந்த பிஎஸ்டி ஃபைலை. எதனால் செட்டஸ் டிஃபால்ட்டு கொடுக்குறோம்னா நீங்கள் வந்து அந்த
லொக்கேஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ள லொக்கேஷன்னா எந்த இன்பாக்ஸ் வந்து எந்த இன்பாக்ஸில் போகணும் சேஞ்ச் பண்ணுறதாக நீ செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தா தான் அந்த இன்பாக்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் செட்டஸ் டிஃபால்ட் நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரியாது, நான் வந்து பண்ணக்குள்ளே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மறுபடியும் இமெயில் ஐடி கிளிக் பண்ணிவிட்டேன். அந்த இமெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ஆல்ரெடி இருக்க உங்கள் இமெயில் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் போயிட்டு இமெயில் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை காட்டும். இப்போ சி டிரைவ் தான் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து சி டிரைவில் போகக்கூடாது, கம்ப்யூட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுறதுனால நான் வந்து சேஞ்ச் ஃபோல்டர் கொடுத்துட்டு இந்த டி டிரைவில் உள்ள இன்பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எந்த நேமில் கொடுத்தீங்களோ அந்த நேம்ஸ் பக்கத்தில் ப்ளஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்பாக்ஸ் வந்துடும். ஸோ கீழே உள்ள இன்பாக்ஸ் தான் என்னது, ஜஸ்ட் அந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டி டிரைவில் உள்ள இன்பாக்ஸுக்கு உங்கள் மெயிலில் வந்து போயிடும். இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள் சேஞ்ச் ஃபோல்டர் ஆப்ஷன்ட்டு என்ன இருக்குது, டி டிரைவ் லொக்கேஷன் இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் உங்களுக்கு வந்து கீழே உள்ள இன்பாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள இன்பாக்ஸில் வந்து எந்த மெயிலுமே எனக்கு இல்லை. ஸோ நான் கீழே உள்ள இன்பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த மெயிலுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரிசீவ் ஆகாது. ஆல்ரெடி இருக்கிற மெயிலில் கான்ஃபிக் பண்ணி வைக்கிறதுனால அதுதான் ரிசீவ் ஆகிட்டுருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு உங்கள் அவுட்லுக்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் தான் நம்ம ஆல்ரெடி பழைய இன்னொரு இன்பாக்ஸ் இருக்கும்ல, ரெண்டாவது இன்பாக்ஸை போட்டோம்ல, அந்த ரெண்டாவது இன்பாக்ஸில் வர மெயிலாம் வரும். ஜஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். திருப்பி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ஃபைலை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்பாக்ஸ் வந்து அடுத்து சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ என்னோடய அவுட்லுக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய இன்பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தனால பழைய இன்பாக்ஸு கீழே வந்துடுச்சு, புதுசாக போட்ட இன்பாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே வந்துடுச்சு. ஸோ நேமை வச்சே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே போயிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த இன்பாக்ஸு மேலே இருக்குது. எனக்கு வந்து பழைய இன்பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னு டெலிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஃபைலில் போய்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு திருப்பி ஒரு அக்கௌண்ட் செட்டிங்ஸ் போய்ட்டு நம்ம டேட்டா ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோமா இல்லையா அந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம். பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த டேட்டா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பிஎஸ்டி ஃபைல் இருக்குது பாருங்கள், சி டிரைவ் லொக்கேஷன் போச்சு இல்லை, அந்த பிஎஸ்டி ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிமூவ் கிளிக் பண்ணுங்கள். ரிமூவ் கிளிக் பண்ணி அதாவது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்குது, உங்கள் அவுட்லுக் பிஎஸ்டி ஃபைல் வந்து டெலிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகே எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் சியில் வந்து செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகாது. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சி டிரைவில் லொக்கேஷனில் பிஎஸ்டி ஃபைல் சேவ் ஆகிடுச்சில்ல, அந்த பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஎஸ்டி ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இப்போ இமெயிலில் போனீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிங்க. இந்த சேஞ்ச் ஃபோல்டர் ஆப்ஷனில் எந்த லொக்கேஷனில் வந்து இமெயில் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் வேணாலும் லொக்கேஷனில் வந்து கரெக்டாக இமெயில் வந்து சேவ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டி டிரைவில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் போட்டிங்களோ அந்த ஃபோல்டரில் போய் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த ஃபோல்டரில் போய்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மை கம்ப்யூட்டரில் டி டிரைவுக்கு போயிட்டேன். டி டிரைவில் அவுட்லுக் ஃபைல்ஸ் தான் ஒரு ஃபோல்டர் போட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள் நான் கொடுத்த நேமில் அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்து அவுட்லுக் ஃபைல் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுக்கு வர்ற மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டி ஃபைலில் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி லொக்கேஷனுக்கு போக வேண்டிய மெயிலை நம்ம டி லொக்கேஷனில் ஒரு அவுட்லுக் பிஎஸ்டி ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிஎஸ்டி ஃபைலில் நம்ம மெயிலில் வர்ற மெயிலில் ரிசீவ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மெயில் கான்ஃபிகரேஷனை பற்றி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா அவுட்லுக் மெயில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதை பார்த்தோம். ரெண்டாவது பிஎஸ்டி ஃபைலு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி அந்த இன்பாக்ஸுக்கு எப்படி வர வைக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மெயில் கான்ஃபிகர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் ஏதாவது டவுட் வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம இதே போல் வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதையும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நண்பா. தேங்க்யூ. பாய்.